அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட்டுக்காக சோசியல் சயின்ஸிலிருந்து தினமும் 60 கேள்விகளாக பாட்டு வரோம். இந்த வீடியோ பதிவில் ஒரு 60 கேள்விகள், முக்கியமான கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? குப்த வம்சத்தை நிறுவியவர் யார்? குப்த வம்சத்தை நிறுவியவர் ஸ்ரீ குப்தராவார். யாருடைய ஆட்சி காலத்தில் புதிய வடிவிலான கட்டடம் கட்டும் முறை உருவானது? யாருடைய ஆட்சி காலத்தில் புதிய வடிவிலான கட்டடம் கட்டும் முறை உருவானது? அது யாருடைய ஆட்சி காலம்னு பார்த்தீங்கன்னா விஜயநகர அரசு காலத்தில். புத்த மதம் பிளவு பெற காரணமானவர் யார்? புத்த மதம் பிளவு பெற காரணமானவர் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் என்பது சரியான விடை. கீழ் வருபவர்களில் எவர் நவரத்தினங்களில் ஒருவர்? நவரத்தினங்கள்ல ஒருவர் யார்? இதுல தன்வந்திரி, காளிதாசர், வராச்சி அனைவருமே நவரத்தினங்களில் ஒருவராக உள்ளனர். பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்று அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யார்? பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்று அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் ஆப்ஷன்ல ஆரியப்பட்டர் என்பது சரியான ஒன்று. அதிசா என்பவர் யார்? அதிசா என்பவர் ஆன்சர் சரிதான். பௌத்த துறவி, சீர்திருத்தவாதி, விக்ரமசீல மடாலயத்தின் தலைவர். இவை அனைத்தும் என்பது சரியான பதில். சாங்டம் என்பதன் கலை சொல்லாக்கம் என்ன? சாங்டம் இதனுடைய கலை சொல்லாக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கருவறை என பொருள்படும். பாறை குடைவர கோவில் யாருடைய கட்டடக்கலையின் சிறப்பம்சமாகும்? பாறை குடவரை கோயில் யாருடைய கட்டடக்கலையின் சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர் கட்டடக்கலையின் சிறப்பம்சமாக உள்ளது பாறை குடவரை கோவிலாகும். பழமையான கனசங்கங்களில் ஒன்று எது? ஆப்ஷன்ல பாருங்க. பழமையான கனசங்கங்களில் ஒன்று ஆப்ஷன்ல லிச்சாவி என்பது சரியான பதில். டெல்லியின் முதல் சுல்தான் என்று அழைக்கப்பட்டவர் யார்? டெல்லியின் முதல் சுல்தான் என்று அழைக்கப்பட்டவர் குத்புதீன் ஐபக் ஆவார். பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார்? பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் ஆப்ஷன்ல விஜயாலயன் என்பது சரியான விடை. நெல்லையப்பர் கோவிலின் மேற்கூரையில் அமைந்துள்ள புதுமுக மண்டபம் எந்த கலைக்கு எடுத்துக்காட்டு? நெல்லையப்பர் கோவிலின் மேற்கூரையில் அமைந்துள்ள புதுமுக மண்டபம் எந்த கலைக்கு எடுத்துக்காட்டு? இது பார்த்தீங்கன்னா புடைப்பு சிற்பத்திற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. தட்சணமேரு என அழைக்கப்படுவது எந்த கோயில்? தட்சணமேரு என அழைக்கப்படுவது தஞ்சை பெரிய கோவிலாகும். அனைத்து மதங்களின் அறிஞர்களும் அக்பர் காலத்தில் ஒன்று கூடிய இடம் எந்த இடம்? அனைத்து மதங்களின் அறிஞர்களும் அக்பர் காலத்தில் ஒன்று கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இபாதாத் கானா என்ற இடமாகும். இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதி யார்? இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸின் பிரதிநிதியாக வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் தாமஸ் ரோ என்பவர் ஆவார். மதுரா விஜயம் எனும் நூலை எழுதியவர் யார்? மதுரா விஜயம் இந்த நூலை எழுதியவர் ஆப்ஷன்ல கங்காதேவி. சிவாஜி தம்மை மராட்டிய நாட்டின் பேரரசராக அறிவித்த ஆண்டு எந்த ஆண்டு? சிவாஜி தம்மை மராட்டிய நாட்டின் பேரரசாக அறிவித்த ஆண்டு 1674 ஆண்டாகும். பிரெஞ்சுக்காரர்களின் முதன்மை வணிக மையமாக விளங்கியது எது? பிரெஞ்சுக்காரர்களின் முதன்மை வணிக மையமாக இருந்தது பாண்டிச்சேரியாகும். யாருடைய காலத்தில் பாகியான் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? யாருடைய காலத்தில் பாகியான் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில். 2ஆம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? 2ஆம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு 1192 ஆண்டாகும். ராஜபுத்ரா என்பது எம்மொழி சொல்லாகும். ராஜபுத்திர என்பது எம்மொழி சொல். ஆப்ஷன்ல ராஜபுத்திர என்பது சமஸ்கிருத மொழி சொல்லாகும். விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் யார்?
விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆவார். நவீன காலம் என்பது எந்த காலம்? ஆப்ஷனில் பாருங்க. நவீன காலம் என்பது கிபி 1600க்கு பின்னர் தான் நவீன காலம் என்று அழைக்கப்பட்டது. விக்ரம் ஊர்வசியம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? விக்ரம் ஊர்வசியம் என்னும் நூலை இயற்றியவர் ஆப்ஷனில் காளிதாசர். ராஜபுத்திர குலங்கள் எத்தனை இருந்தன? ராஜபுத்திர குலங்களாக மொத்தம் எத்தனை இருந்தன? ராஜபுத்திர குலங்களாக மொத்தம் 36 குலங்கள் இருந்தன. களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்த பாண்டிய அரசர் யார்? களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்த பாண்டிய அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடுங்கோன் என்பவராவார். எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார்? எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டு பகுதி என்பது சரியான ஒன்று. காணிக்கடன் என அழைக்கப்பட்ட வரி எந்த வரி? நிலவரி தான் காணிக்கடன் என அழைக்கப்பட்ட வரியாகும். 13ஆம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்ற அரச வம்சம் எது? 13ஆம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்ற அரச வம்சம் பாண்டிய வம்சமாகும். ராமேஸ்வரம் கோவிலின் வெளிப்பிரகாரத்தின் உயரம் என்ன? ராமேஸ்வர கோவிலின் வெளிப்பிரகாரத்தின் உயரம் 7 மீட்டர் ஆகும். 250 ஆண்டுகள் சோழர்களின் தலைநகராக விளங்கிய இடம் எந்த இடம்? 250 ஆண்டுகள் சோழர்களின் தலைநகராக விளங்கிய இடம் கங்கை கொண்ட சோழபுரமாகும். நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார்? நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் முதலாம் குமாரகுப்தர் ஆவார். வேத கல்லூரியை நிறுவிய அரசன் யார்? வேத கல்லூரியை நிறுவிய அரசன் பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன் என்பது சரியான ஒன்று. குப்த பேரரசில் வணிகர்களின் வகைகள் மொத்தம் எத்தனை? குப்த பேரரசில் 2 வகையான வணிகர்கள் இருந்தனர். அக்பரின் முகலாய படை யாருடன் அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டது? அக்பரின் முகலாய படை யாருடன் அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா ராணி சன் பிவி என்பவருடன் அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டது. தேசம் என்னும் பெயரில் பிராந்தியங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் பிரிக்கப்பட்டன? தேசம் என்னும் பெயரில் பிராந்தியங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் பிரிக்கப்பட்டன? அது பார்த்தீங்கன்னா குப்த வம்ச காலத்தில். டெல்லியில் உள்ள மெக்ராலி இரும்பு தூணை நிறுவியவர் யார்? டெல்லியில் உள்ள மெக்ராலி இரும்பு தூணை நிறுவியவர் ஆப்ஷனில் சந்திரகுப்தர் என்பது சரியான ஒன்று. கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் உயரம் என்ன? கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலின் உயரம் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 55 மீட்டர் ஆகும். 0 எண்முறையை உலகிற்கு அளித்தவர்கள் யாவர்? 0 எண்முறையை உலகிற்கு அளித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குப்தர்கள் என்பது சரியான விடை. தீன் இலாஹி என்பதன் பொருள் என்ன? தீன் இலாஹி என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா தெய்வீக மதம் என பொருள்படும். வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என்று அழைக்கப்பட்டவர் யார்? வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் வரகுணன் ஆவார். நவரத்னம் பதிக்கப்பெற்ற மயிலாசனம் யாருடைய காலத்தில் தயாரிக்கப்பட்டது? நவரத்னம் பதிக்கப்பெற்ற மயிலாசனம் யாருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் காலத்தில் தயாரிக்கப்பட்டது. லால் குயிலா என்று அழைக்கப்படும் இடம் எந்த இடம்? லால் குயிலா என்று அழைக்கப்படும் இடம் ஆப்ஷனில் செங்கோட்டை ஆகும். முகலாய பேரரசுகள் பின்பற்றிய பழைய முறை எந்த முறை? முகலாய பேரரசுகள் பின்பற்றிய பழைய முறை பார்த்தீங்கன்னா இக்தா முறையை பின்பற்றினர். டெல்லியில் உள்ள ஜும்மா மசூதியை கட்டியவர் யார்? ஜும்மா மசூதியை கட்டியவர் யார்? ஆப்ஷனில் ஷாஜகான் என்பது சரியான ஒன்று. விஜயநகர அரசு யாரால் ஒருங்கிணைக்கப்பட்டது? விஜயநகர அரசு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேவராயரால் ஒருங்கிணைக்கப்பட்டது என்பது சரி. பாபர் கன்வா போரில் யாரை தோற்கடித்தார்?
பாபர் கன்வா போரில் வந்து பார்த்தீங்கன்னா ராணா சங்காவை தோற்கடித்தார். ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார்? ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் ஆப்ஷன்ல ராஜராஜ சோழன் என்பது சரியான ஒன்று. ராணா பிரதாப்பின் குதிரையின் பெயர் என்ன? ராணா பிரதாப் அவருடைய குதிரையின் பெயர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல சேத்தக் என்பது அவருடைய குதிரையின் பெயராகும். கில்டுகள் எனப்படும் அமைப்பு எத்தொழிலை முறைப்படுத்தின? கில்டுகள் எனப்படும் அமைப்பு எத்தொழிலை முறைப்படுத்தினன்னு பார்த்தீங்கன்னா குடிசை தொழிலை முறைப்படுத்தின. அக்பர் சார்பாக ஆட்சி புரிந்தவர் யார்? அக்பர் சார்பாக ஆட்சி புரிந்தவர் ஆப்ஷன்ல பைரம் கான் என்பது சரியான பதில். இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசர் யார்? இரண்டாம் பாண்டிய பேரரசின் புகழ்பெற்ற அரசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர பாண்டியன் ஆவார். தான்சேன் என்பவர் யார்? தான்சேன் வந்து ஒரு பாடலாசிரியர் மற்றும் இசை மேதை. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. பாண்டியர்களின் துறைமுகம் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் எந்த துறைமுகம்? பாண்டியர்களின் துறைமுகங்கள்ல மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் பெற்ற துறைமுகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காயல் பட்டினம் துறைமுகமாகும். டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம் அரசு எங்கு உருவாக்கப்பட்டது? டெல்லி சுல்தானுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம் அரசு மதுரையில் உருவாக்கப்பட்டது. சமணர்களை துன்புறுத்திய பாண்டிய மன்னன் யார்? சமணர்களை துன்புறுத்திய பாண்டிய மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹூன் பாண்டியன் ஆவார். விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார்? விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசன் அதி ராஜேந்திரன் ஆவார். குப்தர் காலத்தில் தரிசு நிலங்கள் எப்பெயரில் அழைக்கப்பட்டன? குப்தர் காலத்தில் தரிசு நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிலா என்று அழைக்கப்பட்டன. சைவம் வைணவம் ஆகிய இரண்டையும் சமமாக கருதிய அரச வம்சம் எது? சைவம் வைணவம் ஆகிய இரண்டையும் சமமாக கருதிய அரச வம்சம் பாண்டிய வம்சமாகும். யாருடைய ஆட்சி காலத்தில் முகலாயரின் புகழ் அதன் உச்சத்தை எட்டியது? யாருடைய ஆட்சி காலத்தில் முகலாயரின் புகழ் உச்சத்தை எட்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் ஆட்சி காலத்தில். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 60 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.